ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாதன போதினி, அதில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க ஸ்லோகம் 3வது ஸ்லோகம். கர்ம பக்தி பலம் சாபி கர்மகாண்டோ ஹ்யுபூர்வதः தத்து சர்வம் பரிச்சின்னம் ஞாயதே ஸ்ருதி யுக்திதः. இதுல முதல் வார்த்தை கர்மம். இப்ப கர்மம் என்று சாஸ்திரத்துல பகவத்கீதையில் எங்கு கூறப்பட்டாலும் அது என்னங்கிறத லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஏன்னா கர்மம்னா ஆக்ஷன். அப்ப நம்ம குளிக்கிறது கர்மமா, விளையாடுறது கர்மமா, சமைக்கிறது கர்மமா? இவர் பகவான் எதை கர்மம்னு சொல்றாரு? இறைவன் கர்மம்ங்கிற வார்த்தையை எந்த இடத்த நம்ம அப்ளை பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அது அவங்கவுங்க ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க வர்ணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கர்மங்கள் ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான் மாறுபடும். இப்ப வர்ணம் அப்படின்னா பிரம்மச்சரிய ஆசிரமம், க்ஷத்ரிய வர்ணத்துல எத்தனை பிரிவுகள் இருக்கு அப்படின்னா பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், சூத்ரன் பார்த்தோம். அது அவங்க குணத்தக, நாட் குலத்தக. பிறந்த பிறப்புல அவங்க டிசைட் ஆகிறது இல்லை, குணத்தக. அடுத்தது இண்டிவிஜுவல் லைஃப்ல பிஃபோர் மேரேஜ் பிரம்மச்சரிய ஆசிரமம். அங்க அவனுக்கு கர்மம் என்னங்கிறது இறைவன் ஆர்டினன்ஸா கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து கிரகஸ்தாவா வந்ததுக்கு அப்புறம் கர்மம் என்னது, வாட் யூ மஸ்ட் டூ அப்படிங்கிறத இறைவன் கொடுத்திருக்காரு. அதுதான் கர்மம், கிரகஸ்தாசிரம கர்மம். நீங்க பாருங்க, கர்மம்ங்கிற வேர்டு ஈஸியா பகவான் தர்மம்னு மாத்துவார். கர்மம்ங்கிற வேர்ட தர்மம் இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்துக்கும் நீங்க தர்மம்னு போடலாம், தப்பு கிடையாது. இறைவன் பல இடத்துல யூஸ் பண்ணுவார் பகவத்கீதையில. தர்மம் எங்க கர்மம் வேற, நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறது தர்மம்ங்கிற 2 வேர்ட் டிஃபரெண்டா நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம். இப்ப தர்மம் அப்படின்னா தான தர்மம், அதோட சேர்ந்துதான் நம்ம போவோம். தானம் பண்றதுக்கு பேரு தர்மம்னு. சாப்பாடு போடுறது அதான் வித்யா தானம், கோதானம், அதுதான தர்மம். அப்படி கிடையாது. ஏன் கர்மத்துக்கு தர்மம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஏன் கர்மத்துக்கு பகவான் தர்மம்னு ஒரு வேர்டு போடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல கர்மம்ங்கிற வேர்டை புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்க வர்ணத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க ஆசிரத்துக்கு தகுந்த மாதிரி கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம் நம்ம பார்த்தோம். சன்னியாசாசிரமம் அது இண்டிவிஜுவல் லைஃப்ல. அதுல அவர் கொடுத்த ஆர்டினன்ஸுக்கு பேரு கர்மம்னு பேரு. இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த கர்மம்ங்கிற விட பல சமயம் பகவான் தர்மம்னு மாத்துவார். கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஏன் தர்மம்னு மாத்துறாரு? வாட் இஸ் த லாஜிக்? எந்த கர்மமும் அது தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணணும். அது நேற்று அந்த குழந்தைங்க ஸ்கூல்ல கேட்டாங்க, அது எப்படிங்க தர்மத்துக்கு உட்பட்டு அதை எப்படி பண்றது? இப்ப ஃபுட்பால் அவங்க கேட்டதான். இப்ப ஃபுட்பால் ஒரு ஆக்ஷன் தானே? எஸ், ஆக்ஷன். நல்ல கேள்விகள் அதெல்லாம். அதுல போய் எப்படி தர்மம்? அங்க போய் என்னத்த தர்மம்? எனக்கு இது புரிஞ்சுக்க முடியல. நல்ல கேள்வி அதெல்லாம். பாருங்க, அப்போ அங்க ஃபுட்பால் கிரவுண்டுக்குள்ள போனோம்னா அங்க ஒரு ஆர்டினன்ஸ் இருக்கும். இப்படித்தான் பால் அடிக்கணும், இங்கதான் போகணும், ஆப்போனன்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும், நாம எப்படி பண்ணணும், அதான் அதனுடைய தர்மம். அவ்வளவுதான். ஈஸி, வெரி ஈஸி. சனாத்தன தர்மம்ங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணுங்கிற இந்த இடத்துல நீங்க தர்மம்ங்கிறத கரெக்டா புரிஞ்சுட்டீங்கன்னா சனாத்தன தர்மம்ங்கிறது என்ன அப்பதான் நமக்கு புரிய போகுது. நீங்க ஒரு இதுக்குள்ள போறீங்க, கிரிக்கெட் பிளேயர் கிரவுண்டுக்குள்ள போறீங்க, ஒரு பிளேயரா நீங்க கிரவுண்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா அங்க என்ன தர்மம்? எத்தனை தர்மம் இருக்குது. எங்க பவுலிங் பண்ண எப்படி, எங்க ஃபீல்டிங், எத்தனை தர்மங்கள். அதுக்கு பேரு தர்மம். அது கர்மம் தானே? கரெக்ட் தானே இந்த கேள்வி? அதெல்லாம் நம்ம எப்படி பால் அடிக்கணுங்கிறது கர்மம், ஆக்ஷன் தானே? நோ, அதை தர்மத்துக்கு உட்பட்டு பண்ண. அங்க என்ன ஆர்டினன்ஸ் அங்க இருக்கோ, கிரிக்கெட் ஃபீல்டுக்குள்ள போனதுக்கு அந்த கோர்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த டென்னிஸ் கோர்ட்டோ ஏதோ ஒண்ணுக்குள்ள நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அங்க ஆர்டினன்ஸ் இருக்கும். அதை யூ ஷுட் ஃபாலோ. அதை மீறிட்டு நம்ம ஏதாவது பண்ணோம்னா என்ன பண்ணிடுவான்? ஃபைன், இல்லைன்னா ஃபவுல், வெளியில போ, மார்க் மைனஸ், அவனுக்கு பிளஸ், இதெல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? தட் இஸ் லைஃப்.
அதே தான் இங்க கோர்ட்ல விளையாடுறதே தான் இங்க லைஃப்ல. அங்க நீங்க ப்ராப்பரா உள்ள பிரகாரம் போயிட்டு இருந்தீங்கன்னா அவரு பாயிண்ட் ஏடிக்கிட்டே போகும். நீங்க ஃபவுல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உடனே வெளியே இது கார்டு கொடுத்து வெளியில அனுப்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை தப்பு பண்ண என்னது எல்லோ கார்டு கிரீன் கார்டு கொடுத்துட்டு என்ன பண்ணும்? இதெல்லாம் என்னது? தட் இஸ் லைஃப். அப்போ அதனாலதான் கர்மம்ங்கிற வேர்டை அது நீங்க தர்மத்துக்கு உட்பட்டுனா அந்த இடத்துல இருக்கிற ஆர்டினன்ஸுக்கு உட்பட்டு பண்றதுனால கர்மம்ங்கிற வேர்டை என்ன பண்ணலாம்? நாம தர்மமா பண்ணணும் அப்படிங்கறதுனால. அப்ப அப்படி கிரிக்கெட் கிரவுண்ட்ல என்னென்ன தர்மம் நமக்கு தெரியுதோ அது மாதிரி இப்ப நம்ம எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? கிரகஸ்த ஆசிரமத்துக்குண்டான கர்மம் என்ன என்ன நித்திய கர்மம் எது? டெய்லி பண்ண வேண்டிய கர்மம் பஞ்சமகா யக்னம். அதுல எது படிச்சோம்? தேவதா யக்னம், பித்ரு யக்னம், ரிஷி யக்னம், பூத யக்னம், நர யக்னம். இதெல்லாம் தர்மம். இட் இஸ் அ கர்மம் given to me, not by my father, not by my in-laws, by Bhagavan. அதனாலதான் அதுக்கு பேரு கர்மம் தர்மம்னு சொல்லுவோம். இது போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். கர்மம்னு பகவான் எங்கெங்க சொல்றாரோ அப்ப நம்மளுடைய நித்திய கர்மத்தையும் நைமித்திய கர்மம் ஒன்ஸ் இன் அ டைம் நம்ம பண்ண வேண்டிய கர்மங்கள். அது இல்லாம ஸ்வதர்மம். ஸ்வதர்மம்ங்கிறது இப்ப நான் இந்த வீட்டுல பிறந்திருக்கேன் அப்படின்னா என்னிடமிருந்து இந்த குடும்பம் சில கடமைகளை எதிர்பார்க்கும். we have my duty and rights ரெண்டு இருக்கு. நம்ம எப்பவுமே ரைட்ஸ்ல தான் கவனம் வச்சுக்கிறோம். ரைட்ஸ் இறைவன் என்ன சொல்றாரு? உன்னோட ரைட்ஸை பத்தி எங்கேயுமே டிமாண்ட் பண்ணாத. டூ யுவர் டியூட்டி, டோன்ட் டிமாண்ட் ஃபார் யுவர் ரைட்ஸ். ஆனா ஜென்ரலா இப்ப என்ன ஆகி போச்சு? ரைட்ஸ் எதிர்பார்த்து தான் டியூட்டிக்கே போறோம். அந்த ஆட்டிடியூடே மாத்தணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு வீட்டுல இருக்கிற அப்படின்னா என்னுடைய உரிமைகளை நம்ம பிடிக்கணும்னு நாம் நினைக்கிறோம். ரைட்ஸ். பகவான் என்ன சொல்றாரு? டோன்ட் ஒரி அபவுட் யுவர் ரைட்ஸ். அது தானா கிடைக்கக்கூடிய உரிமை என்பது தானாக கிடைப்பது. அது நீ கவலைப்படவே கூடாது. அது எனக்கு கிடைச்சிருச்சா. யூ ஒரி அபவுட் யுவர் டியூட்டிஸ். அதுதான் ஸ்வதர்மம். ஸ்வதர்மம் இறைவன் கொடுத்த நித்திய கர்மம் கம்பல்சரி கர்மா பிளஸ் நைமித்திய கர்மம். இந்த மூணும் தான் தர்மம் கர்மம். அதெல்லாம் இல்லாம சாஸ்திரத்தில் இருக்கு. உனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்ன பார்த்தோம்? பிராயச்சித்த கர்மம் இருக்கு. நீ இந்த ஹோமத்தை பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, இந்த பூஜை பண்ணு, இந்த இதுக்கெல்லாம் அது பிராயச்சித்த கர்மம். சில சமயம் ஆசைப்படுவோம், ஒரு குழந்தை இல்ல, ஒரு மழை இல்ல, அப்ப அதுக்குண்டான கர்மங்கள் காமிய கர்மம். அதை இறைவன் அது உனக்கு ஏன்னா எல்லாரும் அது கம்பல்சரி கிடையாது. குழந்தை இல்லாதவங்க தான் புத்திர காமேஷு ஹோமம் பண்ண போறாங்க. சோ அதுக்கு அவரு இது கொடுக்கல. பட் நித்திய நைமித்திக சொதர்மத்தை தான் கம்பல்சரியா ஒரு மனிதன் பண்ணித்தான் ஆகணும். அது தெரியலாம் தப்பிச்சுக்க கூடாது. சாஸ்திரத்துக்குள்ள கத்துக்கணும். அதுதான் கர்மம்னு பார்த்தோம். இப்ப இந்த கர்மா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா கர்ம தியரி ஆஃப் கர்மா அப்படின்னு நான் கொடுத்தேன். இந்த கர்மா பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வரோம். இப்ப நெக்ஸ்ட் வேர்டு என்ன கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு? கர்ம பந்தம். இப்ப நாம இந்த கர்மத்தை பண்றோம். இப்ப கர்மம்னா புரிஞ்சது இல்லைங்களா? நித்திய நைமித்திக கர்மம் சொதர்மம். இதை நீங்க பண்றீங்க. பண்ணும்போது நான் பந்தப்படுகிறேன். பாண்டட். பந்தம் என்ன? பாண்ட் ஆகிறேன். பாண்ட் ஆகிறேன். எதோட நான் போய் பாண்ட் ஆகிறேன்? ஒரு கர்மத்தை பண்றீங்க அப்படின்னா நீ இன்னொரு விஷயத்தோட போய் பாண்ட் ஆகிறீங்க. பந்தப்படுகிறேன், சம்பந்தப்படுகிறேன். எதோட? எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனோட நம்ம என்ன பண்றேன்? பந்தப்பட்டு தான் ஆகணும். தட் இஸ் ஒரு கர்மாக்கும் பலன் உண்டு. என்ன பலன்? புண்ணியம் அல்லது பாபம். அது பாருங்க இன்னொரு டிவிஷன் இருக்குது. கர்ம பலன், திருஷ்ட பலன், அதிருஷ்ட பலன் சொல்லுவோம். இப்ப நீங்க ஒரு கர்மத்தை பண்ணி முடிச்சோன்ன உடனே கிடைக்கக்கூடிய பலனுக்கு பேரு திருஷ்ட பலன். நீங்க கோயிலுக்கு போறீங்க, சுவாமி கும்பிடுறீங்க, வெளியில வரும்போது ஒரு மனசு ஒரு நிம்மதியா இருக்குன்னு வச்சுக்கல, அது உடனடியே கிடைக்கும். இது கர்ம பலன் தான். நீங்க கோயிலுக்கு போனங்கிற கர்மம் என்ன கொடுத்தது? ஒரு மனசு திருப்தி, அமைதி, நல்லா இருந்ததுங்க சொல்றோம் இல்லையா? அது திருஷ்டம். கண்ணுக்கு முன்னாடி அப்பவே தெரியும். அதிர்ஷ்ட பலன் ஒண்ணு இருக்கு. அதைத்தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுங்கிறது கண்ணுக்கு தெரியாத, இப்போது வெளிப்படாத, ஃபியூச்சரில் வெளிப்படக்கூடிய என்னது? புண்ணியமும் இருக்கலாம், பாப்பம். நீ கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா இட் இஸ் அ புண்ணியம். அது என்ன ஆகும்? உங்க அக்கௌண்ட்ல ஆட் ஆயிக்கும். அது தெரியாது. அது எப்ப வெளிப்படுன்னு தெரியாது. அது ஏடாச்சான்னு தெரியாது. அது எப்ப வெளிப்படுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு பேர் அதிர்ஷ்ட பலன். யாருங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது? பேங்க் அக்கௌண்ட பகவான் ஈஸ்வரா. ஈஸ்வரன் தான் ஒருத்தர் எப்படி இருக்காரு? அவரு கர்ம பல தாத்தா. நீ பண்ற கர்மத்துக்கு உண்டான பலனை கொடுப்பவராக யார் இருக்கா? இறைவன் இருக்கிறார். அவர் ஈஸ்வரகா. எப்படிங்க அவரால் அது முடியுது? நான் ஒன்னு தெரிஞ்சும் பண்றேன், தெரியாம பண்றேன். நம்ம செய்யறது வீட்டுக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பேரண்ட்ஸுக்கு தெரியாம இருக்கலாம்,
நம்ம செய்யற தப்புகள் சரிகள் புண்ணியம் பாப்பம் உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், உறவுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இறைவனுக்கு தெரியாமல் நாம் ஒரு கர்மத்தை கூட செய்ய முடியாது. அந்த இடத்துல இருந்தது அவர் ஈஷானகா ஆழ்கிறார் மனிதனை. எப்படிங்க அவர் எல்லாத்தையும் எங்க போய் பாக்குறாரு? அவரு எங்க இருக்குது? அவருக்கு கண்ணு இருந்தா தான் நம்ம பார்க்க முடியும். அவர் எப்படிங்க பாக்குறார்? நீங்க எந்த இடத்தில் கர்மத்தை ஸ்டார்ட் பண்றீங்க? நீங்க இப்ப இந்த போனை எடுத்து இப்படி எடுக்கிறேன்னா, இந்த போனை கையில இருந்து எடுக்கிறதுக்குனா நம்ம மனசுல நினைச்சுதான் எடுக்கணும். இது எடுன்னு ஒரு உள்ள இருந்து மனம் ஆர்டர் பண்ணாதான் என்ன பண்ணும்? இந்த கை இந்த வேலை செய்யும். கை தானா மனமே கட் பண்ணிட்டு கை தானா வேலை செய்யாது. அது அர்த்தம் வேற. மன பிராந்தி அடிச்சா எப்படி இருக்கும்? அது செயல்பட்டு இருக்கும். பிராந்தி, அதுக்கால பிரம் தாத்து, அதுக்கு பேர் பிராந்தி. அந்த நிலையில் இருக்கவங்க தன்னுடைய கண்ட்ரோல் எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை நீங்க நினைக்காதீங்க. இப்ப நான் இதை எடுக்கணும், கையில எடுக்கணும்னு உங்களுக்கு எடுத்து காமிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா என்ன பண்ண முடியும்? இந்த செயலை நான் செய்யறேன் இல்லைங்களா? அப்போ எங்க கர்மம் ஸ்டார்ட் ஆகுது? மனம்ங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணி தான் நீங்க வேலையை செய்ய முடியும். இப்ப நம்ம இங்கிருந்து எந்திரிச்சு போகணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன்னா தான் கால்கள் என்ன பண்ணும்? செயல்படும். நான் எந்திரிச்சு போறேன். சோ எங்கு கர்மம் ஸ்டார்ட் ஆகுதோ, அந்த கர்மத்தின பத்தின சிந்தனைகள் எங்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா மைண்ட். அந்த மனதில் இறைவன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால நீங்க கர்மத்தை செய்யறதுக்கு முன்னால என்னென்ன யோசனை பண்றீங்களோ உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் அவர் அறிவார். இது 5th 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சொல்லிக் கொடுக்கணும். தப்பு பண்ண யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணி யாருக்கும் தெரியாமல் தப்பு பண்ணிடலாம். என் மனதுக்கு தெரியாமல் நீங்க எப்படிங்க தப்பு பண்ணுவீங்க? என்னுடைய மனதுக்கு தெரியாமல் அந்த தப்பை எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் திருடணும் அப்படின்னா மனசுல பிளான் பண்ணணும். அப்பதானே போய் அது சூக்ஷ்மமா இருந்த விஷயம் என்ன ஆகுது? வெளியில ஸ்தூலமா அந்த பொருளை போய் அந்த பையன் எடுத்துட்டு வரான். அப்ப என்ன சொல்லி கொடுக்கணும்? அந்த மனம் நினைக்கிற பாத்தியா, அதில் அது ஒரு தாட் வந்துதான் நீ போய் பொருள் எடுக்கிற. எஸ், அந்த தாட் உருவாகிற இடத்தில் இறைவன் மத்த இடமெல்லாம் வெளிப்படாம இருக்கிறாருங்கிறது புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல வெளிப்படுறாரு, மத்த இடத்துல அவர் வெளிப்படாத மாதிரி நமக்கு இருக்கிறாரு தெரியுது இல்ல. சோ மனதில் இறைவன் வெளிப்படுகிறார். எப்படி அவர் கண்ட்ரோல் பண்ணாரு? நீங்க பண்ற எண்ணங்களுக்கும் புண்ணியம் பாப்போம் உண்டு. நீங்க மனதார ஒருத்தர் நல்லா இருக்கணும், வெளியில ஒண்ணும் சத்த வேண்டாங்க, மனதார உள்ள நல்லா இருக்கணுங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, இறைவா அவங்களுக்கு ஒரு பிரேயர் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சங்கல்பம் வச்சு, அது என்ன ஆகும்? புண்ணியம். அது எப்படி தெரியுது இறைவனுக்கு? நீங்க மனதார வேண்டுவதை இறைவன் எப்படி நினைச்சு உங்களுடைய அக்கௌண்ட்ல புண்ணியத்துல கொண்டு ஆட் பண்ணுவார்? அந்த கர்ம உங்களை அந்த புண்ணியத்தோடு எப்படி உங்களை இணைப்பார்? இறைவன் எப்படி என்னுடைய கர்மத்துக்குண்டான புண்ணியத்தோடு, ஏன்னா உங்களை உங்களுடைய கர்மத்துக்குண்டான புண்ணியத்தோடு இணைக்கணும். அப்பதான் நீங்க அந்த புண்ணியத்தினுடைய பலனை எப்படி அனுபவிக்கலாம்? சுகமாக அனுபவிக்கலாம். நீங்க ஒரு அதர்மத்தை உட்பட்டு பண்றீங்க, அப்போ உங்களை யாரோட கொண்டு இணைக்கணும்? நீங்க செஞ்ச கர்மத்தினுடைய பாப்பத்தோடு உங்களை என்ன பண்ணணும்? இணைக்கணும், உங்க அக்கௌண்ட்ல சேர்த்தணும். அப்பதான் அந்த பாப்பம் எப்படி நீங்க அனுபவிப்பீங்க? ஃபியூச்சர்ல துக்கம். இது ஒரு பிறவியில் இல்லைங்க, போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம், ஜென்மத்தில் செஞ்ச பாப்பம், அதை நாம அனுபவிக்கிறத யார் வந்தாலும் தடுக்க முடியாது. இந்த இடத்துல நம்ம உறுதியா இருக்கும். நாம புண்ணியம் பண்ணிருந்தோம்னா அதை நம்ம சேரும், பாப்பம் பண்ணிருந்தோம்னா அது நம்மளை சேரும். இது என்னது? கர்மம். இப்ப நம்ம பாக்குறது கர்மம் என்னை எதோட பந்தப்படுத்துது? திருஷ்ட பலனோடு பந்தப்படுத்துது. நான் அதை உடனே அனுபவிச்சுக்குவேன். அதிருஷ்ட பலன், கண்ணுக்கு தெரியாத ஒரு பலனை கர்மம் கொடுக்குது. இந்த இடம் தெரியாததுனாலதான் தவறுகளை தப்புன்னு தெரிஞ்சாலும் தைரியமா ஒரு மனுஷன் பண்றானா, இந்த டீச்சிங் சின்ன வயசில் கொடுக்கப்படாதன் காரணமாகத்தான் மனிதன் தைரியமாக தவறை செய்கிறான். நீ என்ன பண்ணாலும் உள்ள இறைவன் இருக்காரு, அது உன்னுடைய அக்கௌண்ட்ல ஏத்துவாருங்கிற அந்த அறிவு. ஏன் நிறைய பேர் கேட்கறாங்க, எப்படிங்க மனசாட்சியே இல்லாம இப்படி தப்பு மேல தப்பு பண்றாங்களே? இக்னோரன்ஸ் அபவுட் திஸ் நாலேஜ். இப்படி மனதில் வெளிப்படுகிறார். நான் பண்ற நீங்க கையில செய்யறதெல்லாம் விடாங்க, மனதில் என்றதே அவருக்கு தெரியும், என்ன என்றாங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவருக்கு. சோ அந்த இடத்துல இருந்தா தான் he can become ஈஷானக, ஆள முடியும். எல்லாத்தையும் ஆட்சி செய்யறாரு அப்படின்னா, எங்க ராஜான என்ன எப்படி ஆட்சி செய்வாரு? ஒரு பிரைம் மினிஸ்டர் சீட்டு, சீஃப் மினிஸ்டர் சீட்ல வந்துட்டு தனி சுத்தி ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்ட்ரி வச்சுக்கிட்டு அவர் ஆட்சி செய்யறாரு, நமக்கு புரியுது. இறைவன் கண்ணுக்கே தெரியாத இறைவன் எப்படி என்னை ஆட்சி செய்யறாருன்னு பெரியவங்களும் சொல்றாங்க, சாமி கண்ண குத்திருன்னு சொல்றாங்களே, இது எப்படி? எந்த இடத்துல இருந்தால்
லாஜிக்கலி திங்க் பண்ணுங்க. அவர் எந்த இடத்தில் இருந்தால் என்னை ஆள முடியும்? என்னை மட்டுமில்ல, எல்லா ஜீவராசிகளையும் எப்படி ஆள முடியும்? கர்மம் எங்க ஆரம்பிக்குதோ அந்த இடம் ஒரு இடத்துல இருந்தா மட்டும்தான் அவர் என்ன பண்ண முடியும்? என்னை கர்ம பந்தத்தோடு, கர்ம பலனோடு என்னை ஜாயின் பண்றாரு. பாத்தீங்களா? தட் இஸ் நோன் அஸ் கர்ம பந்தம். This is not done by me, not by my father, not by my mother, not by my in-laws. It is done by Bhagavan. என்னை கர்மத்தோடு இணைப்பவர் இறைவன். Nobody else in this world can do this job. Nobody in this world. அதையும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் எதையும் அவர் அந்த வேலை எப்படி செய்வாரு? 200% பெர்ஃபெக்டா செய்யக்கூடிய திறமை படைச்சவர் மனிதன், இறைவன். ஏன்னா நம்மளாட்ட கொஞ்சம் 2 மறந்து 2 நேரத்துக்கு ஞாபகம் வந்து அப்படியெல்லாம் அவர் கிடையாது. பெர்ஃபெக்டா புரிஞ்சுல. இது எனது கர்ம பந்தம். எது எந்த கர்மம் பண்றோமோ, இப்ப கர்மம்ங்கிற வேர்டு வரும்போது என்ன வரணும்? குளிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறதுல வரக்கூடாது. நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், ஸ்வதர்மம். அதை நான் பண்ணும்போது அது என்ன ஆகுது? என்னையோட என்ன பண்றாரு இறைவன்? என்னை அந்த புண்ணிய பாப்பத்தோட அவர் என்ன பண்றாரு? இணைக்கிறார். அப்ப நீங்க நல்லது பண்றீங்க அப்படின்னா சுகமான வாழ்க்கை. இப்ப ஏங்க நல்லதா பண்றனே, ஆனா கஷ்டமா வருதே. இந்த ஜென்மத்தில் நீங்க நல்லதா பண்ணலாம், அது புண்ணியமா ஆட் ஆகும், அது ஃபியூச்சர்ல நீங்க அதை அனுபவிக்கலாம். போன ஜென்மத்தில் என்ன பண்ணணும் யாருக்கு தெரியும்? அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்போ அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். குறையொன்றும் இல்லை. இறைவனிடம் குறை கிடையாது. என்னை சுத்தி கஷ்டம் கொடுக்கறவங்கிட்ட எந்த குறையும் கிடையாது. போன ஜென்மத்துல செஞ்ச பாப்பம் நான் என்ன பண்ணி ஆகணும்? இந்த ஜென்மத்துல யாரு கழிக்கிறது? நான் தானே கழிக்கணும். போன ஜென்மத்துல அக்கௌண்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? அது சில பேர் பாருங்க தப்பா பண்ணுவாங்க, ஆனா எப்படி இருப்பாங்க? சுகமா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்? போன ஜென்மத்துல முட்டுவலி போட்டு வச்சிருக்காங்க அவங்க. அதான் அவங்க இந்த ஜென்மத்துல அணுகிக்கிறாங்க. நான் போட்ட முட்டுவலின்னு தெரியுதுங்களா? எங்க லாங்குவேஜ். ஒரு விவசாயம் பண்றதுனால இவ்வளவு முதலீடுன்னு சொல்றோம்ல, முட்டுவலினா முதலீடு, அது போட்டு வச்சிருக்காங்க, இங்க அணுவிக்கிறாங்க. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். எங்க கர்மா தியரிங்கிறது இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தான் எந்த இடத்துல என்ன வரும்? பக்தி பிளேஸ் a very important role. அதுக்காகத்தான் கோயில்கள் வழிபாடுகளை மூலமாக பக்தி கொண்டு வரும்போது இறை நம்பிக்கைன்னு வரணும். அப்பதான் இந்த லாவே புரியும். கர்மா பிளான் புரியணும்னா இறைவனே இல்லைன்னு சொல்றாங்க வச்சுக்கீங்களேன், அவங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா எதுவுமே புரியாது. ஏன்னா மெயின் கான்செப்டே அவங்க அங்க அவுட். புரிஞ்சுங்களா? இப்ப என்ன பார்த்தோம்? கர்மம் பார்த்துட்டோம். அது எப்படி என்னை பந்தப்படுத்துது? புண்ணிய பாப்பத்தோட பந்தப்படுத்துது ஆச்சுங்களா? இப்ப உங்க அக்கௌண்ட்ல புண்ணியம் இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்காக என்ன கிடைக்கும்? உங்களுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குது? அடுத்த ஜென்மம். இப்ப கர்ம பந்தம் அடுத்து என்னது? என்னை அடுத்த பிறவியோடு பந்தப்படுத்துகிறது. ஃபர்ஸ்ட் புண்ணிய பாப்பத்தோட பந்தப்படுத்துது. அந்த புண்ணிய பாப்பத்தோடு பந்தப்படுத்தோன்ன எனக்கு என்ன கிடைக்குது? அதை எல்லாம் அக்கௌண்ட்ல எழுதி வச்சுட்டு மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னா பணம் திருப்பி எடுக்கணுமா வேண்டாமா? அப்ப திருப்பி எடுக்கிறத என்னது? அடுத்த ஜென்மம். நீங்க வச்சிருக்கிற புண்ணிய பாப்பத்தை அக்கௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன கிடைக்குது? அடுத்த ஜென்மம். புழுவாய், புல்லாய், பூடாய், மரமாய், விருட்சமாய், பல்வேறு எப்படி வேணா, மனிதராய், கணங்களாய், தேவர்களாய் எப்படி வேணா பிறக்கலாம். அதுவும் அவர் கையில தான் இருக்குது. இது நம்ம கையில இல்ல. சோ அதுக்கு என்ன பண்ண? கர்ம பந்தங்கள் ஃபர்ஸ்ட் புண்ணிய பாப்பத்தோட அந்த கர்மம் என்னைய ஜாயின் பண்ணுது. டன் பை பகவான் ஈஸ்வரா, நாட் பை மீ. அதுக்கப்புறம் அடுத்த பந்தம் எனக்கு அடுத்த பிறவியோட, அந்த புண்ணிய பாப்பம் என்ன பண்ணுது? என்னை அடுத்த பிறவியோடு இணைக்கிறது. இதனாலதான் நமக்கு என்ன கிடைக்குது? அடுத்த ஜென்மம் கிடைக்கிறது. இதுதான் எண்ட் ஆஃப் கர்ம பந்தம். இப்ப அடுத்தது கர்மத்தை பத்தி நான் என்ன சொன்னேன்? அடுத்த பாயிண்ட், கர்மம்ங்கிறது அனித்தியம்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நித்தியம்னா என்ன, அனித்தியம்னு என்ன? கர்மம் அப்படிங்கிறது நிலையற்றது. நிலையற்றது. இட் இஸ் நாட் பெர்மனன்ட், இட் இஸ் a temporary being. அப்படின்னு என்னன்னா ஏன் அனித்தியம் சொல்றோம்? நித்தியம்னா என்ன வேர்டு பார்த்துட்டு அனித்தியம் வேர்டு புரிஞ்சுக்கலாம். இப்ப நித்தியம்ங்கிற வேர்டு மட்டும் கர்ம தொட்டுருக்கு. வாட் யூ மீன் பை நித்தியம்? நித்தியம்னா 3 காலத்திலும், 3 காலம்னா பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் ஆஃப் திஸ் சிருஷ்டின்னு எடுத்துக்கலாம். இந்த சிருஷ்டி பிறக்கறதுக்கு முன்னாலேயும் பிறந்ததுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம், அதுக்கு பேரு எந்த ஒன்று சிருஷ்டி ஆவதற்கு முன்பும் இருக்கணும், சிருஷ்டி காலத்திலையும் அது இருக்கணும்,
சிருஷ்டி முடிஞ்சதுக்கு அப்புறமும் இருக்கணும். சிருஷ்டினா படைப்பு, கிரியேஷன் பை பகவான். எது இருக்குதோ அது ஒன்னே ஒண்ணு, அது என்னது? கண்டிப்பா அதுக்கு பேர் என்ன? நித்தியம். அனித்தியம்னு என்ன? ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து, பாஸ்ட்ல இல்லாம இருந்து பிரசன்ட்ல இப்ப தோன்றுச்சு, அப்ப கண்டிப்பா ஃபியூச்சர் என்ன ஆகுது? காணாமல் போய்விடும். 3 காலத்தில் இருந்தா தாங்க அது நிலையா இருக்க முடியும். இல்லைங்க நேத்து இல்லைங்க இன்னைக்கு இருக்குதுங்க அப்படின்னாவே அது எதுக்குள்ள வந்துடும்? நாளைக்கு அது இல்லாமல் போய்விடும். அப்படின்னு என்ன? ஒரு காலத்தில் பாஸ்ட்ல இல்லாம இருந்து பிரசன்ட்ல இருந்து மறுபடி ஃபியூச்சர்ல இல்லாமல் போகக்கூடிய தன்மை படைத்தது அனைத்தும் அனித்தியம். இந்த கிரியேஷன் என்னது? ஒரு காலத்தில் இல்லாம இருந்தது, இப்ப ஓடிக்கிட்டு இருக்குது, மறுபடியும் அது லயமடைய போகுது. அப்ப என்னது? அனித்தியம். இந்த வேர்டு புரிஞ்சுக்கணும். நித்தியம்னா 3 காலத்திலும் எந்த ஒன்று எங்க அப்படி ஏதாவது இருக்குதா? இருக்குது. இறைவன் ஒருத்தர் தான். சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தாரு, இப்போ அவர் தான் இருக்காரு, இதுக்கப்புறம் அவர் தான் இருக்க போறாரு. அந்த தத்துவத்தை தவிர இந்த கான்சியஸ் பிரின்சிபல் சொல்லுவோம், கண்ணுக்கு தெரியாத அந்த கான்சியஸ்னஸ், அதுதான் நித்தியம். அதை தவிர சிருஷ்டியே அனித்தியம் போது அந்த சிருஷ்டிக்குள்ள தோன்றுன எல்லாமே என்னவா தான் இருக்கணும்? அனித்தியம். வெரி சிம்பிள் லாஜிக். சிருஷ்டியே அனித்தியம் சொல்லிட்டீங்க, அப்ப அந்த சிருஷ்டிக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்னதுதான்? அனித்தியம். நான் என்னதான்? அனித்தியம். சரீரம் என்னதான்? அனித்தியமே. ஒரு காலத்தில் இல்லாம இருந்தது, ஒரு காலத்தில் இப்ப இருக்குது, மறுபடியும் என்ன ஆக போகுது? அது இல்லாமல் போக போகுது. அனித்தியம். சரீரம் எல்லாம் புரியுதுங்க, கர்மத்தை எப்படிங்க அனித்தியமா புரிஞ்சுக்கிறது? ஏன் தெரியுது? இப்போ ஒரு யானையை பாக்குற, பூனையை பாக்குற, எல்லாம் புரியுது. எல்லாம் ஒரு காலத்தில் இல்லாம இருந்ததுங்க, இப்ப இருக்குது, அப்புறம் இல்லாம போக போகுது. அதனால அது என்னது? அனித்தியம். நித்தியம்ங்கிறது புரிஞ்சிருச்சு. ஏன்னா 3 காலத்தில் இருக்கிறது கண்டிப்பா மனிதனோ இதோ இருக்க முடியாது. அதை படைத்த இறைவன் தான் என்னது? நித்தியம். அது புரிஞ்சிருச்சு. கர்மத்தை போய் எப்படிங்க நித்தியமா அனித்தியமா? நீங்க ஒரு கர்மம் செய்யறீங்கன்னா இப்ப என்ன சொல்லுது சாஸ்திரம்? அது அனித்தியம்டா அப்படிங்குது. எப்படிங்க அனித்தியம்? அந்த கர்மத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால அந்த கர்மம் இல்ல. கர்மத்துக்கு என்ன இருக்குது? ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? எப்படி என்னோட சரீரத்துக்கு ஒரு ஆரம்பம், டேட் ஆஃப் பர்த் இஸ் த ஆரம்பம். டேட் ஆஃப் டெத் என்னது? முடிவு. எப்படி இருக்குது? ஒரு காலத்துல இந்த சரீரம் ஆரம்பிச்சது, ஒரு காலத்துல அது முடியுதா? அதே மாதிரி நீங்க ஒரு கர்மத்தை செய்யறீங்க. இப்ப மத்திய காலையில போய் நான் பொங்கல் சாம்பார் வைக்கலாம் நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, அந்த கர்மம் இப்ப ஸ்டார்ட் ஆகல. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரிசி எடுத்து கழுவுற பொங்கலுக்கு அப்படிங்கும் போது அந்த சமையல் என்ன ஆகுது? ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எங்க சாயங்காலம் நைட் வரைக்கும் நான் பொங்கலாவ வச்சுட்டு இருப்பேன்? இஸ் இட் பாசிபிள்? அதுக்குண்டான நேரம் பொங்கல் சாம்பார், சரி சட்னி வேணும், ஓகே 3 வச்சாச்சு. வச்சுட்டு அந்த பாத்திரம்லாம் யூட்டன்ஸ் எல்லாம் கழுவியாச்சு, அடுத்துட்டு தொடச்சாச்சு. அப்ப என்ன ஆகுது? கர்மம் கம் டு an end. வருதா இல்லையா அந்த கர்மம்? எந்த கர்மமா இருந்தாலும் என்ன ஆகும்? இப்ப கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம், 5 o'clock ஆரம்பிச்சோம், சாயங்காலம் அப்படி போயிட்டே வாங்க இருக்கு 4 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு. இஸ் இட் பாசிபிள்? ஒன் டே முழுசுமா போக முடியும்? அதே முடியாது. அப்ப அந்த ஸ்டார்ட் ஆன கர்மம் என்ன ஆகுது? ஒரு 6 மணி ஆனாலும் என்ன ஆயிரும்? முடிச்சிடும். நம்ம 5:55க்கு என்ன பண்ணுவோம்? டைம் ஆயிடுச்சான்னு பார்க்க ஆரம்பிக்கிறோமா? அப்ப என்ன மூடு வந்துடுறோம்? முடிய போகுது. எவ்ரிபடி நோஸ். சோ எந்த கர்மமாக இருந்தாலும், வேதாந்த வகுப்பாக இருந்தாலும் பூஜை எடுங்க. இப்ப நம்ம பூஜை பண்ணிட்டு வந்திருக்கோம், கிளாஸ் கேட்டுட்டு இருக்கோம். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நித்திய பூஜை பண்ண போறோம். போய் முதல் விளக்கு ஏற்றும் போது என்ன ஆகுது? இந்த கர்மம் ஸ்டார்ட்ஸ். யதாஸ்தானம் பண்ணும்போது என்ன ஆகுது? கம் டு an end. எவ்ரி கர்மா வில் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட். இப்ப என்ன சொன்ன? எது ஆரம்பிக்குதோ அது கண்டிப்பா என்ன ஆகும்? மாறுபாட்டுக்கு உட்படும். நீங்க பாருங்க, இது ஒரு லா இருக்கு, அழகான லா. எது ஒன்று பிறக்குதோ, ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ, அது கண்டிப்பாக மாறுபாட்டுக்கு உட்பட்டது. இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? இப்ப நீங்க கர்மத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அரிசி கழுவுறதுங்கிறது கர்மம், ஃபர்ஸ்ட் கர்மம். பொங்கலுக்கு என்ன பண்ணுவோம்? அரிசி கழுவுறன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கழுவிட்டே இருந்தா பொங்க வந்துருமா என்ன? டேபிள் மேல வராது. என்ன பண்ணணும்? கழுவணும். அப்புறம் மாறும், உள்ள மாறுபாட்டுக்கு உட்பட்டது. தண்ணி ஊற்றணும், குக்கர் எடுத்து வைக்கணும், விசில் போடணும், பருப்பு வேக வைக்கணும், சாம்பார் வைக்கணும். கர்மங்கள் என்ன அப்படியே என்ன ஆயிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் எதா இருந்தாலும் அப்படித்தாங்க. எது ஒன்று ஆரம்பிக்குதோ, எந்த விஷயம் ஒன்று இடத்துல ஆரம்பிக்குதோ, ஒரு காலத்தில், ஒரு நேரத்தில் அல்லது ஒரு இடத்தில் ஒரு கர்மம் ஆரம்பிக்குதுன்னா கண்டிப்பா அது மாற்றத்துக்கு உட்பட்டது. திஸ் இஸ் லா ஆஃப் கர்மா. கண்டிப்பா எல்லாம் தினம் செய்யற வேலை தான். அது எப்படி இறைவன் கொண்டு வர்றாரு மட்டும் பாருங்க. மாற்றத்துக்கு உட்பட்டதா? மாற்றத்துக்கு உட்பட்டதுனாவே அது என்ன ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடும்.
அந்த கிச்சன் ஒர்க் என்ன ஆகும், அந்த பொங்கல் சாம்பார் ஒரு இடத்துல முடிஞ்சிடும். இதே மாதிரி நீங்க சரீரத்தை எடுத்து பாருங்க. ஒரு காலத்துல பிறந்ததா எத்தனை மாற்றங்கள், இளமை என்ன, என்ன குழந்தை பருவம் என்ன, அதுக்கப்புறம் இளமை பருவம் என்ன, அதுக்கப்புறம் முதுமை பருவம் என்ன, அதுக்கப்புறம் எங்க ஆத்மாவுக்கு என்ன போதா. சோ எல்லாமே என்னதான், எந்த ஒன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டதோ அது சரீரமாக இருந்தாலும் சரி, கர்மமாக இருந்தாலும் சரி, ஆரம்பிச்சோன்னா அப்படியே போகாது, மாற்றத்திற்கு உட்படும். இப்ப நம்ம உடம்புல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் இருந்த பாடி இப்ப கிடையாது. எத்தனை மாற்றங்கள், எத்தனை செல்கள் வெளியில போயிருக்குது, எத்தனை புது செல்கள் உருவாயிருக்கு, மாற்றம் ஆயிட்டேதான் இருக்குது பாடியில. என்ன கண்ணுக்கு தெரியாது, அப்படியே இப்படி முழுன்னு இருக்கு நாம நினைச்சுக்கிறோம். அது கொஞ்ச நாள் ஆனாத என்ன நினைக்கும், ஒரு ரிங்கிள் வருது, ஒரு முடி நரைக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் அங்க ஆல் ஆஃப் அ சடன் தூங்கி எஞ்சோனே நடக்குது. மெதுவா அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிறது, நம்புனால வாட்ச் பண்ண முடியாது, அவ்வளவுதானே தவிர மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ இப்ப என்னலா, எந்த ஒண்ணு ஆரம்பிச்சதோ பிறந்ததோ அது கண்டிப்பாக மாற்றத்திற்கு உட்பட்டே தீர வேண்டும். This is a law. அது கண்டிப்பா மாற்றத்துக்கு உட்பட்டுச்சுனாவே என்ன, எதை நோக்கி போகும், அழிவை நோக்கிதான் போகணும். இப்ப குழந்தை பிறந்துச்சு, மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, எதை நோக்கி போகுது அந்த மாற்றங்கள்? ஃபர்ஸ்ட் இளமையை நோக்கி போகும், அப்புறம் முதுமையை நோக்கி போகும், அப்புறம் எதை நோக்கி போகும், இறப்பு. எல்லாமே எதை நோக்கித்தான் போகுது, அழிவை நோக்கித்தான் போகணும். ஸ்டாப். இப்ப சமையல் பண்ண ஆரம்பிச்சீங்க, செஞ்சு ஆரம்பிச்சு எல்லா பொங்கலும் எல்லா டேபிள் மேல வந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, அந்த கர்மம் முடிஞ்சிருச்சு. அந்த கர்மம் அந்த இடத்துல ஸ்டாப், சரீரம் அந்த இடத்துல முடிஞ்சிருது. சோ இது என்ன தெரியுது, அனித்தியம்னு என்னன்னு இப்ப நான் சொல்றேன். அனித்தியம்னா, நித்தியம்ங்கிறது 3 காலத்திலும் மாறாமல் இருப்பது நித்தியம். இந்த உலகமே என்னது, அனித்தியம். ஏன் ஒரு காலத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஸ்டார்ட் ஆனது எல்லாமே மாறுபாட்டுக்குட்பட்டது. மாறுபாட்டுக்குட்பட்டதுன்னாவே அது என்ன, டேர் அண்ட் வேர். கார் வாங்குறோம், பாக்குறமா இல்லையா, புது கார் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி வண்டி நெகுறதா இல்லையாங்கிறது பக்கத்துல இருக்க ஜன்னல பார்த்தா தெரியும் வண்டி போயிட்டு இருக்குதுன்னு. சத்தமே இல்லாம அவ்வளவு அழகா போகும். அதே 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் 5 வருஷம் ஆகும்போது என்ன ஆகுது, கார்ல ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்றதுல இருந்து என்னதான் ப்ராப்ளம், சத்தம், வேர் அண்ட் டேர் எல்லாமே. உடம்பு சின்ன வயசுல எப்படி ஓடணும், இப்ப ஓட முடியுமே என்ன, படி ஏற முடியும், எப்படி கடன்னு ஓடி கடன்னு இறங்கணும். இப்ப அதெல்லாம் பண்ண முடியுமே என்ன, வேர் அண்ட் டேர். யூஸ் ஆக ஆக வேர் அண்ட் டேருங்கிறது ஏத்துக்கணும். வேர் அண்ட் டேர் இல்லாம எப்படிங்க ஒரு பொருள் இருக்கும். நம்ம வயசானாலும் அதே மாதிரி கடன்னு ஓடி கடன்னு இறங்குறனா, அப்ப அந்த லாவையே பிரேக் பண்ணணும்னு நினைக்கிற சில இடத்துல முட்டாள்தனம். அதை யூஸ் பண்ணீங்கன்னாவே அதுக்கு வேர் அண்ட் டேர் வந்துடும். அது காரா இருந்தாலும் சரி, மனித எலும்புகளாக இருந்தாலும் சரி, உடலாக இருந்தாலும் வேர் அண்ட் டேர். இதுதான் என்னது, கர்மானுடைய அடுத்தது. கர்மம் என்ன பண்ணுது, பந்தப்படுத்துது. அடுத்து இப்ப என்ன பார்த்தோம், கர்மம்ங்கிறது அனித்தியம். அடுத்தது கர்மம்ங்கிறது ஆசிரியம். கர்மத்துக்கு உண்டான கர்மா பிளான், கர்மா தியரியில என்ன சொல்றாரு பகவான், கர்மம்ங்கிறது ஆசிரியம். ஆசிரியம் நாங்க சார்ந்து இருத்தல், டிபெண்டன்ட். There is a dependency for each and every karma. டிபெண்டன்சி கர்மத்துக்கு என்ன இருக்குது, சார்ந்து இருத்தல். ஆசிரியம்னா டிபெண்டன்சி இருக்கு. ஏங்க கர்மம் எதைங்க சார்ந்து இருக்குது? இப்போ ஒரு கர்மம், என்ன கர்மம் எடுத்தோம், பொங்கல் சட்னி சாம்பார் எடுத்தோமா, அந்த கர்மம் அங்க நடைபெற்றால் அடுத்து அந்த கர்மம் நடைபெற்று டேபிள் மேல பொங்கலும் சட்னி சாம்பார் இப்ப காலையில வரணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கர்மம் தனியா, அந்த கர்மத்தை பாருங்க. அந்த கர்மம் நடைபெற வேண்டும் என்றால் அதை செய்யக்கூடிய கர்த்தான்னு ஒருத்தர் இருக்கணும். இந்த கர்மத்தை செய்யணும்னு முடிவு பண்ணி அந்த கர்மத்தை செய்யறான் பாத்தீங்களா ஒருத்தன், கர்த்தா அவன் பேரு. அவன் இல்லாம தானே இங்க உட்காந்துட்டு ஓம் கிளீம் கிளாம் போட்டா மந்திரம் போட்டவா, அதுவே அவன் கர்த்தாவாயிருவா. அப்ப கூட இங்க உட்காந்து மந்திரம் போட்டு அங்க வர வைக்கிறான்னு வச்சுக்கலாம். அப்போ யாருதான், யார் மந்திரம் போட்டனா அவன் என்னது. சோ அங்க என்ன நடக்கணும், ஒரு கர்மம் ஒரு ஆக்ஷன் நடக்கணும்னா கர்த்தா, த டூயர். ஃபார் கர்மா ஃபர்ஸ்ட் ஆள் யார் வரணும், டூயர், கர்த்தா. அவன் முடிவு பண்றான் இந்த கர்மத்தை நாம இப்ப செய்யணும் அப்படிங்கிறவன் முதல் ஆள். சரி ஓகே, கர்த்தா போய் நின்ட்டான். எது, பொங்க வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதே கர்மத்தை எடுத்துக்கலாம், ஏன்னா காலையில போனாலும் செஞ்சு சாப்பிட்டுங்க. திருப்பி சொல்றேன். போய் அங்க நிக்கிறான், கர்த்தா போய் நின்னுட்டான். அப்படியே நிக்கிறான். பொங்கல் வந்துருமாங்க? He need accessories. கரணம்,
ஆப்ஜெக்ட். என்ன வேணும்? அரிசி வேணும், ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வேணும். அடுத்து என்ன வேணும்? கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். குக்கர் வேணும், கேஸ் வேணும், அது வேற கரெக்டா எல்லாத்துக்கு எல்லாம் என்னது? அசசரிஸ். எவ்ரி கர்மா நீட்ஸ் அசசரிஸ். அது அசசரி இல்லாம எந்த கர்மம் தானா நடைபெறாது. சோ கர்த்தா போறான், ஆப்ஜெக்ட் எல்லாம் எடுக்கிறான், கரணத்தை யூஸ் பண்றான். அப்புறம் யாருக்கு சமைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? யாருக்கு? எனக்கா இல்ல எத்தனை பேருக்கு? அது ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? போன சும்மா 10 கிலோ போட்டு அரிசி போட்ட வைக்க முடியும் இல்ல? நான் கை துருடு எத்தனை பேர் இருக்காங்க, யார் யாருக்கு இது வேலை, இந்த சமையல் யார் யாருக்கு செய்யறோம், எத்தனை வேலை இருக்கு. நீங்க நினைச்சு பார்க்கலாம், ஏங்க நாம் செஞ்ச வேலைக்கு இத்தனை வேலை அங்க இருக்கு. இறைவன் அது பணம் முடிச்சுக்காங்க, இத்தனை நாள் நம்ம செஞ்ச வேலை தான். இதெல்லாம் இருந்தா தான் அங்க கர்மம் நடைபெறும். யாருக்கு செய்யறோம், அப்புறம் எதுல செய்யறோம்? கேஸ்ல செய்யறமா, விறகுல செய்யறமா, இன் ஆன் சொல்லுவோம் சப்தமி. எதுல வச்சு அந்த கர்மம் எங்க, எந்த இடம் ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து கிச்சன்ல செய்யறீங்களா, ஹால்ல செய்யறீங்களா? இடம், கர்மம் நடைபெறதுக்கு என்ன வேணும்? ஒரு இடம் வேணும், ஒரு பிளாட்ஃபார்ம். குக்கிங்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் வச்சு செய்யறோம். ஒரு இடம். நேர செய்யணும்னா அந்த கர்மத்துக்கு எங்க ஓடுறோம்? பாத்ரூம்க்கு ஓடுற பொங்க வைக்கலான்னு, இல்ல ஹாலுக்கு ஓடுறோமா? நேரம் எங்க ஓடுறோம்? ஒரு இடம், பிளேஸ். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி அசசரிஸ் இருந்தா தான் ஃபர்ஸ்ட் யார் வேணும்? கர்த்தா. அப்புறம் என்ன வேணும்? ஆப்ஜெக்ட். அப்புறம் என்ன வேணும்? இன்ஸ்ட்ருமெண்ட். அப்புறம் அது கூட பிளேஸ். அப்புறம் யாருக்கு அந்த கர்மத்துடைய பலனை யார் அனுபவிக்க போறாங்க. இது எல்லாத்தையும் வச்சுதான் எங்க அங்க நடைபெறுது? ஒரு கர்மம் நடைபெறும். அப்போ these are all the accessories. இந்த அசசரிஸ் சார்ந்து டிபெண்ட் ஆயிட்டு அந்த கர்மம் நடைபெறும். சோ கர்மம் என்னது? ஆசிரியம். கர்மம் என்ன இருக்குது? டிபெண்டன்சி இஸ் தேர் ஃபார் அ கர்மா. ஃபர்ஸ்ட் அனித்தியத்துவத்தை பார்த்தோம், அடுத்து டிபெண்டன்சி. அடுத்து நாலாவது பரிச்சின்னகா. இட் இஸ் லிமிட்டெட். இங்கிலீஷ்ல சொன்னா கர்மா இஸ் லிமிட்டெட். இப்போ லிமிட்டெட் அன்லிமிட்டெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும்? லிமிட்டெட புரிஞ்சுக்க முடியும். அன்லிமிட்டெட் அப்படின்னா வரையறுப்புக்கு உட்படாதது. இட் நாட் லிமிட்டெட் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப நான் இருக்கேன், இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேன். இப்ப நான் சொல்றேன் ஐ ஆம் லிமிட்டெட். எது எதுல நான் லிமிட் ஆகிறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்ப மணி 5:38. இந்த காலத்தில் உட்கார்ந்து இருக்கிற இடம் என்னது? இந்த இடத்தில், இந்த சேர், இதுலதான் நான் உட்கார்ந்து இருக்க முடியும். ஐ எம் லிமிட்டெட் பை டைம் அண்ட் ஸ்பேஸ். ஸ்பேஸ் மீன்ஸ் இந்த சேர், இந்த இடம். ஸ்பேஸ் மீன்ஸ் இடம். ஆச்சுங்களா? இந்த இடத்துல ஸ்பேஸ் ஆகாயத்தை பார்க்க கூடாது. ஒரு இடம், இடம் சொல்ல, வெற்றிடம் சொல்ல பாத்தீங்களா தமிழ்ல? ஒரு இடம். இந்த சேரு 5:38க்கு நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னா ஐ ஆம் லிமிட்டெட். எப்படி புரிஞ்சுக்கிறது? ஐ எம் நாட் அன்லிமிட்டட், ஐ எம் லிமிட்டெட். ஏன்னா இந்த 5:38க்கே நானு அந்த ஹால்ல இருக்க முடியாது. ஐ எம் லிமிட்டெட் பை திஸ் ஸ்பேஸ் இன் திஸ் டைம். 5:39க்கு எஞ்சி போயிடலாம். ஆனா 5:38ங்கிற ஒரு காலத்துக்கு நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னா இங்க மட்டும்தான் உட்கார்ந்து இருக்க முடியும். நான் என்ன பண்ண முடியாது? கிச்சனுக்கு போக முடியாது, ஹாலுக்கு போக முடியாது. தட் இஸ் லிமிட்டெட் பை திஸ் பாடி இஸ் limited by space, limited by time. காலத்துக்கு உட்பட்டது இந்த சரீரம். எதுக்கு உட்பட்டு இருக்குது? காலத்துக்கு. இந்த காலத்தில் இந்த இடத்தில் இங்கதான் இருக்க முடியும். அடுத்தது லிமிட்டெட். எது லிமிட்டெட் வருது பாருங்க? காலம், ஸ்பேஸ், அடுத்தது வஸ்து. இப்ப நான் இங்க உட்கார்ந்துருக்கு அப்படின்னா நான் எல்லா பொருளாகவும் ஆக முடியாது. I cannot be all objects. இந்த பாடினா இங்கதான். I cannot be a cell phone. எல்லா வஸ்துவாகவும் நான் ஆக முடியாது. ஒன்றிலிருந்து ஒன்று என்ன பண்ணிக்குது? பொருள்கள் தன்னை பிரித்துக் கொள்கிறதா? ஒரு பொருள் எல்லா பொருளாகவும் ஆக முடியாது. சோ லிமிட்டெட் பை ஆப்ஜெக்ட்ஸ், லிமிட்டெட் பை டைம், லிமிட்டெட் பை ஸ்பேஸ். இப்ப நான் வந்து 2024 நான் இருக்கிறேன் அப்படின்னா எப்ப இல்ல? 1960க்கு முன்னால இல்ல. So I am limited by time. இந்த காலகட்டத்தில் தான் நான் இருக்க முடியும். I am existence. My existence is for particular time only in this world. The body existence for some time. So காலத்தக நான் என்னது? லிமிட்டெட். ஏன்னா போட்டோ வச்சு எல்லாம் நம்ம சாமி ரூம்ல பெரியவங்க போட்டோவெல்லாம் மாட்டிருப்போம் பாத்தீங்களா? அவங்க எல்லாம் என்னது? போய் சேர்ந்துட்டாங்க. They are limited. முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்மளும் போக போறோம். So limited by time. I cannot occupy the whole space of this creation. I occupy some place. So I am limited by space, I am limited by time, I am also limited by objects.
எல்லாத்துலேருந்து நான் என்ன ஆயிக்கிறேன், லிமிட் ஆயிக்கிறேன். அதை போல வாட் யூ மீன் பை அன்லிமிட்டட்? இந்த 3 லிமிட்டேஷனும் இல்லாத ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு பேர் அன்லிமிட்டட் ஆப்ஜெக்ட் பேர். அப்படி ஒரு வஸ்து இருக்குதுங்களா? நீங்க எதை பார்த்தீங்கன்னா எல்லாமே லிமிட்டேஷனுக்கு தான் வரும். ஏன் இந்த சிருஷ்டி எங்க தான் வரும்? இந்த உலகம் எடுங்க, பூமி, பிருத்திவி, பூமி எடுங்க, இந்த வேர்ல்டு, அது என்னது? லிமிட்டட் பை ஸ்பேஸ். அது இங்க சூரியன் இருக்கிற இடத்துல பூமி இருக்க முடியுமா என்ன? இது இந்த இடத்துக்கு இந்த இடத்துல தான் இருக்க முடியும். அந்த வேர்ல்டு பூமி அது இன்னொரு இடத்துல இருக்க முடியாது. ஸோ லிமிட்டட் பை ஸ்பேஸ், ஆல்சோ டைம், ஆல்சோ என்னது? பூமி என்னவாக முடியாது? நெப்டியூனோ ப்ளூட்டோவோ ஆக முடியாது. ஸோ த கிரியேட் ஆகி நம்ம எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ த வேர்ல்ட் இஸ் லிமிட்டட் பை ஸ்பேஸ், டைம், ஆப்ஜெக்ட். அப்போ அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற நாம மட்டும் என்ன அன்லிமிட்டடா ஆக முடியும்? இந்த வேர்ல்டே எதுல வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அதுவே என்னது? லிமிட்டட் பை ஸ்பேஸ் டைம். புரிஞ்சு? நம்மளுடைய பாடியும் லிமிட்டட் பை ஸ்பேஸ் டைம். ஓகே. சூரியன் லிமிட்டட் பை ஸ்பேஸ், அது அங்க மட்டும் தாங்க இருக்க முடியும். இங்க பூமி இருக்கிற இடத்துக்கு வந்து வச்சுங்களேன், வர வேண்டாம், 1 இன்ச்சு வந்து போகுது, நாம காலி ஆயிரும். ஸோ லிமிட்டட் பை ஸ்பேஸ். அது டைம் இருக்கிறதுக்கு, அது ஒரு காலத்துல தோன்றுச்சு, ஒரு காலத்துல என்ன ஆக போகுது? இல்லாம போக போகுது. லிமிட்டட் பை டைம், ஸ்பேஸ். அது லிமிட்டட் பை வஸ்து. சூரியன் வந்து என்ன ஆக முடியாது? பூமி ஆக முடியாது. சூரியன் எல்லா 9 பிளானட் ஆகும் சூரியனாவா இருக்குதுங்க. அதுல இருந்து வெளியில வந்தாலும் அது வேறு இது வேறு. ஒன்னு என்ன பண்ணுது? தன்னை பிரித்துக் கொள்கிறதா? லிமிட்டட் பை டைம், ஸ்பேஸ். நீங்க பாக்குற எல்லாமே என்ன கத்துக்கிறோம்? லிமிட்டட் பை டைம், ஸ்பேஸ், வஸ்து. அப்ப லிமிட் ஆகாம ஒண்ணு இருக்குதா? இருக்குது. தட் இஸ் கான்சியஸ்னஸ், இறை தத்துவம். அது வந்து இட்ஸ் நாட் லிமிட்டட் பை ஸ்பேஸ், நாட் லிமிட்டட் பை டைம், நாட் லிமிட்டட் பை த ஆப்ஜெக்ட்ஸ். அது நம்ம அப்புறம் ஃபியூச்சர்ல புரிஞ்சுக்க போறோம். இப்ப நம்ம எங்க வரோம்? கர்மம்ங்கிறது எப்படி லிமிட்டட். இப்ப நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பரிச்சின்னகா லிமிட்டட் என்னது? பரிச்சின்னகா. அபரிச்சின்னம்னா நாட் லிமிட்டட். ஒரே ஒரு வஸ்து இறைவனை தவிர மற்ற எல்லாமே என்னதான்? லிமிட்டட். இப்ப கர்மம் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். இப்ப நம்ம ஒரு கர்மம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அது எதுல லிமிட் ஆயிருக்குது? காலம், இடம். இப்ப பொங்கல் வைக்கிறதா இருந்தாலும் அந்த காலத்துக்கு, அந்த இடத்துக்கு அது என்னது? லிமிட் ஆனது. சோ எல்லா கர்மங்களும் வரையறுப்புக்குட்பட்டது. இட் இஸ் லிமிட்டட் பை டைம், ஸ்பேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். கர்மாங்கிறதுல இத்தனை குறைகள் இருக்கு. எந்த கர்மத்தை பண்ணா நம்ம என்ன பண்ண முடியாது? பூர்ணம்னு சொல்லவே முடியாது. எல்லாத்துலயும் என்ன இருக்கு? லிமிட்டேஷன்ஸ். அடுத்த வேர்டு கர்மம்ங்கிறது அபூர்வதா. அதாவது இந்த இடத்துல அபூர்வதா அப்படிங்கிற வேர்டு கர்மம்ங்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியாது. அபூர்வதா அப்படின்னா இப்ப நம்ம இது கர்மத்தோட பிளான் முடிஞ்சது. இப்ப அபூர்வதா, அனதிகதம், அபாதித்தம் 3 வேர்டுங்களுடைய மீனிங் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துக்குள்ள போலாம். இப்ப அபூர்வ கர்மங்கிற முடிஞ்சது, கர்ம பந்தம்ங்கிற வேர்டு முடிஞ்சதுங்க. இப்ப we are going to 3 words from ஸ்லோகத்துக்குள்ள போறோம். ஸ்லோகத்துல ஒரு வேர்டு இருக்கு, அபூர்வத்தான்னு ஒரு வேர்டு இருக்கு. வாட் யூ மீன் பை அபூர்வதா? அபூர்வத்தனா முற்றிலும் புதுசு, முற்றிலும் புதியதுன்னு அர்த்தம். இப்போ பிரமாணம், அபூர்வ பிரமாணம் என்ன? நமக்கு ஞானத்தை கொடுக்க. கர்மத்தை முடிச்சிருங்க. இப்ப கமிங் டு தி நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், பிரமாணம். பிரமாணம்ங்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? பிரமாணம் என்ன? ஃபர்ஸ்ட் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவிக்கு பேர் பிரமாணம். கண்ணு, காது, மூக்கெல்லாம் வந்து பிரத்யக்ஷ பிரமாணம். அனுமான பிரமாணம்ங்கிறது மனம்ங்கிறது அந்த இடத்துல ஒரு இடத்துல அனுமானமா செயல்படும் போது அதுவும் நம்ம பிரமாணமா சொல்லுவோம். மனதும் என்னதான்? பிரமாணம். ஆனா சாஸ்திரம்ங்கிறது இறைவனை பற்றிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவிங்கிறது சாஸ்திரம். அது சப்த பிரமாணம். இந்த அதுக்கு பிரமாணம்னு ஒரு ஸ்டேட்டஸ் அதுக்கு எப்படி கொடுக்க முடியும்னா அது கண்டிஷனை ஃபுல்ஃபில். இப்ப அபூர்வதா அப்படின்னா முற்றிலும் புதிய சப்ஜெக்ட். அதாவது கண்ணு வந்து கொடுக்கிற விஷயத்தை என்னென்ன பார்த்து நம்ம வேற எதுனாலையும் கொடுக்க முடியாது. புதிதானதுனா அதுக்குண்டான ஒரு யுனிக்கா இருக்கணும். அதுதான் பூர்வ. அபூர்வம் முற்றிலும் புதியது, வேற எதுனாலே அதனால வெரிஃபை பண்ண முடியாது, புதியதான ஒரு சப்ஜெக்ட். அதனால அதுக்கு பேர் அபூர்வதா. இட்ஸ் எ நியூ. அதனால மட்டும்தான் கொடுக்க முடியும்னா அதுக்கு பேர் அபூர்வதாங்கிறது கண்டிஷன் அப்ளிகபிள் டு எ பிரமாணம். அடுத்தது அனதிகதம். அதை வேறு இடத்தில் வேறெங்கும் பெற முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் பேர் அனதிகதம். பிரமாணம்ங்கிறது ஃபர்ஸ்ட் அபூர்வதா, அது கொடுக்கிற யூனிக், அது கொடுக்கிற ஞானம் இட் இஸ் யூனிக். அதனால அதுக்கு பேரு அபூர்வதா.
அந்த பிரமாணம் எப்படி இருக்கணும்? அபூர்வத்தா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும் சொன்ன பாத்தீங்களா? அதுக்கு அந்த வேர்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க, அபூர்வத்தா. பிரமாணமே அந்த ஸ்டேட்டஸ் எப்படி பிரமாணத்துக்கு கிடைக்குது? அபூர்வத்தா, இட்ஸ் யூனிக். வேற எந்த பிரமாணத்தை வச்சு அந்த ஞானத்தை நான் பெற முடியாது. அடுத்து என்ன சொன்ன? அனதிகதம். அதுக்கு இது அது புதுசு, அது கொடுக்கிற விஷயங்கள் புதுசுன்னு பார்த்தோம். இங்க வேற எதுவும் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் யூனிக், அபூர்வத்தாங்கிறது அது மட்டும்தான் கொடுக்கும். அனதிகதம்ங்கிறது வேற எதனாலையும் கொடுக்க முடியாது. இது கொடுக்கிற ஞானத்தை வேற எந்த பிரமாணமும் கொடுக்க முடியாது. அடுத்தது அபாதித்தம். அபாதித்தம்னா இது கொடுக்கிற ஞானத்தை வேறொன்னு நெகேட் பண்ண முடியாது. இது போன கிளாஸ்ல பார்த்தது தாங்க. அந்த சான்ஸ்கிரிட் வேர்டோட நான் சேர்த்து சொல்றேன், அவ்வளவுதான். டோன்ட் பி கன்ஃபியூஸ். இப்ப பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ் எப்படி அதுக்கு வருது? இட் ஷுட் பி யூனிக். ரெண்டாவது, வேற எதில இருந்து அந்த ஞானம் நமக்கு கிடைக்காது. மூணாவது, இட் cannot be negated by any other பிரமாணம். இந்த மூணு தான் அபூர்வதா, அனதிகதம், அபாதிதம். இப்ப இந்த ஸ்லோகத்துல வர வேர்டு அபூர்வதா. அவர் என்ன சொல்றாரு? இப்ப எங்க நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம்? இது கமிங் டு தி ஸ்லோகா கர்மகாண்டம். கர்மகாண்டம் இஸ் அ பிரமாணம்னு சொல்றாரு அவர். கர்மகாண்டம் இப்ப என்ன ஒரு வேதமும் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. கர்மகாண்டம், ஞானகாண்டம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அபூர்வதா, அனதிகதம், அபாதிதம். அதான் இங்க சொல்றாரு. எப்படி அந்த கர்மகாண்டம் இஸ் அ பிரமாணம் முதல்ல புரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி. அது கர்மகாண்டம் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட், ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி. ஆனா எதை பற்றிய ஞானத்தை கொடுக்குது அது அப்படின்னா, ஒரு இறைவனை வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற ஞானத்தை தான் கொடுக்கும். ஒரு பூஜை பண்ணுவது எப்படி, தேவதைகளை வழுத்துவது எப்படி, ஹோமம் பண்ணுவது எப்படி, புத்திரகாமேஸ்வரி ஹோமம் பண்ணுவது எப்படி, அதை பற்றிய ஞானத்தை தான் கொடுக்குது. சோ இது யூனிக். கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இஸ் யூனிக் டு கர்மகாண்டம். நீங்க வேற அதுக்கடுத்து என்ன வந்துடும்? அனதிகதம். நீங்க அந்த நாலேஜ உலகத்துல வேற எங்கேயும் பெற முடியாது. இப்ப அவங்கவுங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. நம்ம சொன்ன வேதத்தில் எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அதன் பிரகாரம் தான் நம்ம பூஜை பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு தோன்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் எனக்கு டைம் இல்ல, அது இல்ல, எனக்கு அத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி, அதனால தேவதா யக்னம் பண்ண எனக்கெல்லாம் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கோ, இறைவனை தேவதைகளை எப்படி வழுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அதுக்குண்டான ஞானத்தை பெற்று அது பிரமாணமாக செயல்படுகிறது. அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும்? பூஜை பண்ணணும். ஏன் நம்ம என்ன ஒத்துக்கிறோம்? கர்மகாண்டம் இஸ் ஆல்சோ எ பிரமாணம். ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவிங்கிற ஸ்டேட்டஸ் அது கொடுக்கணும். கொடுத்தோம்னா அப்ப என்ன புரியும்? அது அபூர்வத்தை, அதில் சொல்லப்பட்ட விஷயம் யூனிக். அதை தவிர வேற யாருக்கு சொல்றதுக்கு யோகியதை கிடையாது. கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை சொல்வதற்கு யாருக்கும் யோகியதை கிடையாது. ஏன்? அனதிகதம். நீங்க வேற எந்த பிரமாணத்தை வச்சு அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இட் cannot be negated. அபாதித்தம். கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பூஜை இப்படித்தான் பண்ணணுங்கிறத வேறொரு பிரமாணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது? நெகேட்லாம் பண்ண முடியாது. அடிக்கடி நான் சொல்லுவேன், கர்மகாண்டத்தில் ஒரு ஹோமம் பண்றாங்க, அந்த ஹோம குண்டத்தில் பந்தக்கால் போட்டு ஹோமகுண்டத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஆச்சுங்களா ஹோமகுண்டம் பண்றோம். நீங்க ஸ்ரீ சுக்த ஹோமம் ஏதோன்னு வச்சுக்குங்க பண்றோம். அது சில ஹோமங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். என்னன்னா கொஞ்சம் தள்ளி ஒரு பந்தக்காலை போட்டு அதுல ஒரு கண்ணை மாட்டு கண்ணுக்குட்டியோட மாட்டை கட்டுங்க அப்படின்னு அந்த ஹோமத்துல இருக்கும். நமக்கு எதுக்கு இங்க ஹோமம் நடக்குது, அது எதுக்கு கட்டுறதுன்னு கேட்டீங்கன்னா அங்க அவர் என்ன சொல்லுவார்? ரித்துக்கே சொன்னா செய்யணும், அவ்வளவுதான், செய்யுங்கன்ட்டு போயிடுவார். ஏன்னா அவருக்கு தெரியாது. அங்க இறைவன் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல அது ஹோமத்துல இன்வால்வே ஆகாதுங்க, கட்டி வச்சா அது பாட்டுக்கு அங்க நிக்காது, அவ்வளவுதான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அது அங்க நிற்கும். கொஞ்சம் புள்ள போட்டா மேய்ஞ்சிட்டு படுத்துட்டு சாப்பிட்டு சாடி போட்டு ஏதோ அங்க இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கும் அதுக்கு என்ன லிங்க்னு கேட்டா தெரியாது. அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம்? மூட நம்பிக்கை, இதெல்லாம் தேவையற்ற வேலை. உடனே நம்ம தான் பயங்கர இன்டெலிஜென்ட் ஆச்சு, இதெல்லாம் தேவையற்ற வேலை, இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஹோமம் பண்றதே மூட நம்பிக்கை. எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு இருக்கோம். ஹோமம் பண்றதே மூட நம்பிக்கை. அது தேவையே இல்லை. ஹோமம் எதுக்கு பண்றீங்க? விளக்கு எதுக்கு ஏற்றணும்? இப்ப கடைசியில் இப்ப அங்கேயும் வந்துருச்சு, எதுக்கு விளக்கு ஏற்றணும்? உடனே இது மாதிரி காலைல விளக்கு ஏற்றுங்க, சாயங்காலம் விளக்கு ஏற்றணும். இதெல்லாம் ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான் ஆச்சுங்களா. தேவதைகள் வீட்டில் எப்படி வலுத்தணும், கிரகஸ்தாவா இருக்கிறவங்க வீட்டில் எப்படி தேவதைகளை எப்படி வலுத்தணுங்க, இட்ஸ் ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான். இது என்னன்னு கற்றுக்கவும் மாட்டாங்க. உடனே என்ன தெரியுங்களா பேசுறாங்க? நமக்கு அது விட என்ன சொல்றாங்க பாருங்க, பொய் பேச மாட்டேன்,
தர்மத்துக்கு உட்பட்டு வாழுவேன், எல்லாரும் நல்லா இருக்குன்னு சாமி, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், சம்பாரிச்சு 4 பேருக்கு கொடுக்குறேன், எந்த கெட்ட பழக்கம் எனக்கு கிடையாது, இது போதும் சொல்றாங்களா இல்லையா? எதுக்கு இதெல்லாம்? தேவையற்ற வேலை, பூ வாங்கணும் செலவு, எண்ணெய் வாங்கணும் செலவு, இப்படியெல்லாம் கணக்கு போடுறாங்க. பூ வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், பழம் வாங்கணும். டெய்லி வெத்தலை வாங்கணுமா? எத்தனை ரூபாய்க்கு வாங்குவீங்க? ஏங்க இதெல்லாம் நாங்க சொல்றது இல்ல, இதை சொல்ற பாருங்க. இப்ப கர்மகாண்டம் இஸ் அ பிரமாணம். ஞானத்தை கொடுக்கக்கூடிய எதை பத்தி ஞானத்தை கொடுக்குது? தேவதைகளை எப்படி வழுத்தணுங்கிறதுக்கு பிரமாணம் கர்மகாண்டம். நீ நான் அல்ல. நான் எனக்கு தோன்ற விஷயத்தாங்க எங்க சுவாமிஜி எனக்கு சொல்லி கொடுத்து நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படித்தான் வழி பண்ணணும், இப்படித்தான் சாண்டிங், இப்படி பண்ணுங்க, சாண்டிங்னா இப்படித்தான் பண்ணணும், இதை எப்படி சங்கல்ப வைக்கணும், எப்படி வைக்கணும், சங்கல்ப வைக்கும் போது எப்படி கையை வைக்கணும், எப்படி இதெல்லாம் ஏங்க they are created by a human being? No, everything is பிரமாணம். அங்க என்ன இருக்குது? கர்மகாண்டம் இஸ் a பிரமாணம். இட்ஸ் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கரு. எந்த ஞானம்? இறைவனை எப்படி, தேவதைகள், இறைவன்னா நீங்க ஈஸ்வரன் வேண்டாம், தேவதைகளை விநாயகருக்கு எப்படி பூஜை பண்ணணும், அதுக்கு உண்டான பிரமாணம் எது? கர்மகாண்டம். ஏன் அது அபூர்வதா? அது 3 அப்ளை பண்ணிக்கணும். ஏன் கர்மகாண்டத்தில் சொல்ற பிரகாரம் தான் நம்ம செய்யணும்? பிகாஸ் இட் இஸ் அ பிரமாணம். அப்ப பிரமாணம்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணணும்? அபூர்வதா, அனதிகதம், அபாதிதம். அதனால அங்க ஒரு பந்தக்கால போட்டு அங்க ஒரு கண்ணுக்குட்டியும் மாட்டையும் கட்டுன்னா கட்டணும். ஏன்னு கேள்வி அங்க கிடையாது. பிகாஸ் இட்ஸ் ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான். அது தொகுத்து கொடுத்தவர் ஜெய்மினி. உடனே ஜெய்மினி தான் கர்மகாண்டத்தை எழுதினார் வேற சில பேர். அதெல்லாம் கிடையாது. வியாசர் அங்க ஞான காண்டத்தை எழுதினாரு. நோ நோ நோ, அவர் இது பண்ணி கொடுத்தாரு, ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. எப்படி ஜெய்மினி கர்மகாண்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரோ அந்த மாதிரி இவர் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. இதுக்கு யஜு சாம அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. புரிஞ்சுங்களா? பட் given to me as by பகவான். whole வேதம் is given to me by பகவான்ங்கிற என்ன நமக்கு எனக்காக. இட்ஸ் given to me வரணும். இட் இஸ் given to for usங்கிறதே வேண்டாம். இட் இஸ் given to me. இட் இஸ் given to me by பகவான். அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அதுக்கு நீங்க பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியும். அது என்னென்ன வேலை செய்ய சொல்லுதுங்கிற காது கொடுத்து கேட்போம். இல்லைன்னு என்னப்பா இதெல்லாம் மூட நம்பிக்கை. கோயிலுக்கு போறது மூட நம்பிக்கை, வழிபாடு பண்றது மூட நம்பிக்கை, ஹோமம் பண்றது மூட நம்பிக்கை. எதுதான் நம்பிக்கை? சாப்பிடணும், தூங்கணும், சம்பாதிக்கணும். சாருவாக்கா மேக்சிமம் சம்பாரி, மேக்சிமம் என்ஜாய் பண்ணு. அது வேதத்து பக்கமே வர வேண்டாம்னா அதுக்கு அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பேர் சாருவாக்கா. இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு, அவ்வளவுதான். அவங்கள என்ன பண்ண முடியாது, நம்ம மாத்தவோ திருத்தவோ முடியாது. தேர் நாட் வைஸ் திங்கிங் பீப்புள். வைஸ் திங்கிங் பீப்புளுக்கு தான் இதுக்குள்ளேயே வருவாங்க. வேதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா? தட்டு அவன் தான் வைஸ் திங்கிங் பீப்புள். நான் சொல்லல, வைஸ் திங்கிங் பீப்புளா இருக்கிறவன் தான் இத வேதாந்த வகுப்புல வரணும்ங்கிற எண்ணமே வரும். இல்லைன்னா அவங்கள சாருவாக்கா. எப்படி எது போனா என்ன, சம்பாரிச்சமா, சாப்பிட்டமா, போனமா, அவ்வளவுதான், போயிட்டே இரு. அது சாருவாக்கா. புரிஞ்சுக்கலாம்? அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த விட என்ன சொன்னோம்? பரிச்சின்னக அபூர்வதா. இப்ப உன்னோட சொல்லிட்டேன். அபூர்வதானா இட் இஸ் யூனிக். அனதிகதம் அப்படின்னா we cannot get it from anywhere. அபாதித்தம்னா cannot be negated by another பிரமாணம். திருப்பி சொல்றேன், அபூர்வதானா இட்ஸ் புது நியூ சப்ஜெக்ட், அது முற்றிலும் நியூ. அனதிகதம்னா we cannot get it from anywhere. அபாதித்தம்னா cannot be negated by another பிரமாணம். இது எல்லாம் எதுக்கு? கர்மகாண்டத்தில் அதுக்கு பிரமாணம்ங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்கிறோம்னா இது எல்லாத்தையும் அது ஃபுல்ஃபில் பண்றதுனால கர்மகாண்டம் என்னது? பிரமாணம் ஃபார். எதுக்குங்க பிரமாணம்? ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி. கர்மத்தை எப்படி செய்யணுங்கிற ஞானத்தை கொடுக்க. அது கர்மத்தை செய்யாது. கர்மத்தை எப்படி செய்யணும், அது ஹோமமா, யக்ஞமா, பூஜையா, புனஸ்காரமா, அவ்வளவுதான். சமைக்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்காது. ஏன்னா ஏங்க இந்த விஷயங்கள சொல்லிக் கொடுக்கல. எப்படி ராக்கெட் தயாரிக்கிறது, எப்படி ஒரு ஒண்ணுல இருந்து இன்னொன்னு இதுக்கு போறது, சூரிய சந்திர மண்டலத்துக்கு எப்படி போறது, இதெல்லாம் பத்தி ஏங்க அது பேசல. சமையல் பண்றது, ஒரு பிசினஸ் பண்றது வரணும் இல்லையா? ஏன்னா வாழ்றதுக்கு அதுவும் தேவை. ஏன் பிசினஸ் பண்றது, எப்படி டெக்ஸ்டைல் பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, ஏன் அதெல்லாம் சொல்லல? என்னுடைய மூளைக்கு உட்பட்ட விஷயங்களை என்னால் கிரகிச்சு செய்யக்கூடிய சக்தி கொடுத்த மூளையை கொடுத்த இறைவன் திருப்பி அதை பேசுங்கிற அவசியமே கிடையாது. அதுக்கான மூளை கொடுத்துட்டாரு. நீ அந்த ஃபீல்டு, எந்த ஃபீல்டுக்கு போறியோ
அந்த மூளை என்ன பண்ணும், அப்படியே கிரகிச்சுக்கும். அது என்னென்ன பிளஸ் மைனஸ் எல்லாம் கிரகிச்சு அந்த தொழில் எப்படி பண்ணணுங்கிற அறிவு இறைவன் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அதுக்குண்டான சக்தியை கொடுத்துட்டாரு. ஆனா இந்த விஷயத்தை, எது தேவதைகளை எப்படி வலுத்துவது, அதெல்லாம் நம்ம மூளைக்கு எட்டாத விஷயம். மூளைக்கு எற்ற விஷயத்தை இறைவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மூளைக்கு எட்டாத விஷயத்தை தான் இறைவன் பேசி ஆகணும். நம்மளுடைய சக்திக்கு, மூளைனா சக்தின்னு சொல்ல, மனதினுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட, மனதினால் சிந்தித்து கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தை தான் இறைவன் கொடுத்திருக்கிறாரே தவிர, இந்த மனிதனுடைய மூளை, மனதினுடைய சக்திக்கு உட்பட்ட பஸ் எப்படி தயாரிப்பது, கார் எப்படி தயாரிப்பது, இது மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டது. இதையெல்லாம் இறைவன் பேசணுங்கிற அவசியமே இல்லை. ஏன், அதை கொடுத்துட்டார்ல. அந்த விஷயத்தை வச்சு நீ மனதை வச்சு நீ என்ன பண்ணிக்கலாம், யூ ஆர் இன்டெலிஜென்ஸ் வச்சு யூ கேன் டூ எனிதிங். ஆனா என்ன பண்ணாலும் அவர் படைச்சு வச்ச பஞ்சபூதங்கள் எடுத்து வச்சுதான் நம்ம பண்றோமே தவிர, அவரை ஒதுக்கிட்டு, அவர் படைச்சு வச்சதுதான். இப்ப ஒரு கார் தயாரிக்கிறீங்க அப்படின்னா இரும்பு வேணும். இரும்பு யாருங்க தயாரிச்சது? ஹூ கிரியேட்டட் அயர்ன்? ஏங்க நாங்க பூமியிலிருந்து எடுக்கிறோம், எங்க பூமியிலிருந்து அப்படியே தானா குதிக்கிறதான விவசாயம் இல்லாத என்ன? அது கிரியேட் பண்ணதாரு. எதை நீங்க பாக்குறீங்களோ அதுக்குள்ள யார் இருக்கணும்? கிரியேட்டர் இருக்கணும். அவர் கிரியேட் பண்ண பிருத்திவிக்குள்ள இருக்கிற இரும்பு தத்துவத்தை எடுத்து வச்சு நம்ம என்ன பண்றோம், கார் தயாரிக்கிறோம். அப்படி வேணா சொல்லலாம். இரும்பை யார் தயாரிக்கிறது? ஹூ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் த அயர்ன் மெட்டல்? பூமி தத்துவத்தை யார் உருவாக்குனது? இறைவன். அதை எடுத்து வச்சு நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அதுல அவர் வரவே மாட்டார். கார் தயாரிப்பது எப்படிலாம் சொல்லித்தர தேவையே இல்லை, ஏன்னா அது நமக்கு தெரியும். சோ மனித மூளைக்கு எட்டாத, மனதிற்கு எட்டாத விஷயம் அதுதான் இறைவன் சொல்றது வேதம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவர் பேசினா இந்த 3 ரூலுக்குள்ள அது வராது. எனக்கே தெரியுது, அது வேதம் சொல்லிச்சுன்னா என்ன ஆயிரும், நாமளே நெகேட் பண்ணிடுவோம். இது வேதம் என்ன சொல்றது, எனக்கே தெரியும், பாதிதம் பண்ணிடுவோம் நாமளே. சோ அந்த சொல்ற விஷயத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, அபாதித்தம். புரிஞ்சுங்களா? அடுத்தது இப்ப நெக்ஸ்ட், இப்ப இந்த 3rd ஸ்லோகத்தை நம்ம முடிச்சுக்கலாம். கர்மா பக்தி பலம், கர்மத்தை பத்தியும் அதனுடைய பலனை பத்தியும் இன்னும் 2-3 வேர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இது மீனிங் முடிச்சுட்டு பார்க்கலாம். அதாவது வாட் யூ மீன் பை முமுக்ஷுனா என்ன, ஸ்ருதினா வேதம். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஸ்ருதிங்கிறது 2 விதமா இருக்கு. அதுல ஸ்ருதி, இப்ப இதுல இருக்கிற மீனிங் முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேர்டு போலாம். கர்மம்ங்கிறது என்னது, செயல், அதை பத்தி பேசுறது. கர்மம்னா இப்ப என்ன, குளிக்கிறது சாப்பிடறதெல்லாம் கர்மம் இல்லை, நித்திய நைமித்திக சொதர்மம். அதை பத்தி பேசுறது, அதனுடைய ரிசல்ட் பத்தி பேசுறது. ரிசல்ட் என்ன, அதனுடைய ரிசல்ட் புண்ணிய பாபம், அதோடு நம்மளை பந்தப்படுத்துறது. இதை பத்தி அண்ட் ஆல்சோ கர்மகாண்டா இன்டீட் இஸ் a unique way, it is அபூர்வதா, அது வேறெங்கும் சொல்லப்படவில்லை. நித்திய கர்மத்தை என்ன பண்ணணும், நித்திய கர்மம்னா என்ன, அது எப்படி பண்ணணும், நைமித்திய கர்மம்னா என்ன, இது எல்லாம் வேறெங்கும் இட் இஸ் யூனிக். அதான் என்ன சொன்ன, அபூர்வதா. நீங்க வேறெங்கும் the source of கர்மா வேதம், கர்மகாண்டம். நீங்க வேற எங்க இருக்கு சோர்ஸ் கிடையாது. தட் பட் the whole thing limited. என்ன புரிஞ்சுக்கணும், என்ன விஷயங்கள் நீங்க கர்ம பண்ணாலும் அது பரிச்சின்னம். நீங்க கர்மகாண்டத்துல பூந்து எத்தனை தேவதைகள், ஹோமங்கள், யக்னங்கள் ஏது பண்ணாலும் அது எல்லாமே என்னது, லிமிட்டட் பை காலம். கர்மம்னாவே லிமிட்டட் பை டைம், ஸ்பேஸ், ஆப்ஜெக்ட். அப்போ கர்மம்ங்கிறது லிமிட்டடான, ஏன்னா அது லிமிட்டட்னு புரிஞ்சுட்டீங்கன்னா அதுல மூலியமாக கிடைக்கிற பலன் எப்படித்தான் இருக்கும், லிமிட்டடா தானே கிடைக்கும். அன்லிமிட்டடா எதுவும் கிடைக்காது. நீங்க என்ன கர்மத்தை பண்ணீங்கன்னா அதே லிமிட்டட்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா அடுத்த கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். நாம என்ன நினைக்கிறோம், லிமிட்டடான கர்மத்தை வச்சு அன்லிமிட்டடான ஒன்ன தேடுறோம், கிடைக்காது. இட் இஸ் லிமிட்டட். சோ அது கொடுக்கிற பலன் எப்படித்தான் இருக்கும், லிமிட்டட். அதான் புரிஞ்சு சொல்றாரு, லிமிட்டட் இஸ் நோன் த்ரூ வேதா அண்ட் லாஜிக். இப்ப நாம இங்க ஸ்ருதி யுக்த அந்த வேர்டு பார்க்கணும். கீழே இருக்கிறது படிக்கிற, கர்மகாண்டா டாக்ஸ் அபவுட் ஆக்ஷன் தட் இஸ் ரிச்சுவல் and its result in a unique way, but that whole thing is limited. This fact is known through the Veda and logic. இப்போ ஸ்ருதி யுக்தம்னா என்ன, யுக்தி மீன்ஸ், யுக்தி தான் அந்த இடத்துல யுக்தன் போட்டிருக்கு. இப்ப நம்ம ஸ்ருதியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அடுத்து என்ன சொல்றாரு, லாஜிக். யுக்தினா என்ன, புது வேர்டு வருது. வாட் யூ மீன் பை யுக்தி? நம்ம தெரிஞ்ச வேர்டு தான் அது. சமஸ்கிருதத்தில் அது எப்படி நம்ம எதை ஏரியாவை நம்ம லாஜிக்னு எதை சொல்றோமோ அதோட நீங்க லாஜிக் தான். யுக்தி இஸ் ஈக்குவல் டு லாஜிக். தட்ஸ் த மீனிங். வாட் யூ மீன் பை லாஜிக்?
லாஜிக்னு என்ன தெரியும் இல்லையா? கொஞ்சம் லாஜிக்கே எல்லாம் பேசுற, அதெல்லாம் சொல்லுவோம். வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஃபார் லாஜிக்? வாட் இஸ் லாஜிக்? லாஜிக்கா பேசுறதுன்னா என்ன? ஏன்னா இங்க இருக்கிற விஷயம் ஃபுல்லா லாஜிக். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சுவாமிஜி சொல்லுவாரு, நம்ம அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஒரு ரூம்குள்ள போறீங்க, ஒரு குழந்தை, ஃபர்ஸ்ட் நீங்க எதை பாக்குறீங்கன்னா, வால் ஃபுல்லா ஸ்கிரிபிள், அது கலர் பென்சில் வச்சு அப்படியே பக்குங்கும். ஏன்னா நம்ம அப்பதான் எல்லாம் பெயிண்டை கூட்டு வந்து படாத பாடுபட்டு எல்லா பொருள்களை எடுத்து வச்சு பெயிண்ட் அடிச்சு திருப்பி அதை கொண்டு வந்து வச்சு அவனுக்கு கூலி கொடுத்து அவனுக்கு டீ காப்பி போட்டு அவனை வெளியில் அனுப்பிச்சு வந்து பார்க்குறோம். ஃபுல்லாக ஸ்கிரிபிள்னா பென்சில், கலர் பென்சில் வச்சு, அதாவது அழிக்க முடியாத ஸ்கெட்ச் பென்சில் வச்சுக்கலாம். ஏன்னா வேக்ஸாக இருந்தால் கூட தேய்ச்சி பார்த்தலாம். ஒரு ஸ்கெட்ச் பென்சில் வச்சு, மார்க்கரை வச்சு, மார்க்கரில் எல்லா படம் வரைஞ்சாச்சு. பார்த்தோன்னே எப்படி இருக்கும்? ஐயோ அப்பா பக்குங்கும். உடனே அப்படி பார்த்தோன்னே ஒரு குழந்தை பக்கத்தில் நிக்குது, நம்ம பேரனோ பேத்தியோ பையனோ நிக்கிறான். அவன் கையில அந்த மார்க்கர் இருக்கு. ஆச்சா? இப்ப லாஜிக்னு என்னன்னு சொல்றேன், இல்லாஜிக்னு என்ன, லாஜிக்னு என்ன? இப்போ அவன் கையில நீங்க எதை பாக்குறீங்க? அந்த மார்க்கர் பென் இருக்கு. மார்க்கர் பென் இருந்தோன்ன உடனே நம்ம என்ன, அது வேற, ஏன்னா பார்த்தோன்னா பக்குன்னு இருக்கும், அது அந்த ஒரு மூடு, ஒரு எமோஷன் ஆயிருப்போம். ஐயோ அப்படின்னு அந்த ஒரு எமோஷன்ல நம்ம லாஜிக்கை தொலைச்சிருவோம். லாஜிக், அந்த எமோஷன் இல்லைன்னு வச்சுக்கல, லாஜிக்கா தான் நம்மள இருப்போம். எப்பவுமே லாஜிக்கா தான் ஆக்ட் பண்ணுவோம். அது பக்குன்னு ஆனோம். ஐயோ இவ்வளவு காசு போச்சே, நீ வீட்டுக்காரர் வந்து எதை என்னமோ அப்படி கடகடன்னு ஓடும். ஐயோ மறுபடியும் இதெல்லாம் பண்ணணுமே, வீட்டுக்காரர் திட்டுவாங்களே, இவ்வளவு பணம் போச்சே, காசு போச்சே, உழைப்பு போச்சேன்னு அந்த ஒரு ஆகும்போது போன நேரம் என்ன பண்ணுவோம்? ஓங்கி அவனை விடுறக்கு வாய்ப்புகள் அதிகம். எதுவுமே பேசியிருக்க மாட்டான். நீ என்னத்தை பார்த்தீங்க? கையில அந்த மார்க்கர் எது அங்க ஸ்கிரிபிளா இருந்தோ அந்த ஸ்கெட்ச் பென் அவன் கையில வச்சிருக்கான். இதைத்தான் நீங்க பாக்குறீங்க. உடனே நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடுறோம்? அவன் தான் பண்ணிருக்கா. தட் இஸ் நாட் லாஜிக். ஈவன் தோ கண்ணு உங்களுக்கு கரெக்டா காட்டினா கூட அது லாஜிக்கா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? ஓங்கி விடுறதுக்கு முன்னால, அடிக்கிறதுக்கு முன்னால, அது கண்மண்ணு தெரியாம அடிக்கிறவங்களா இருக்காங்க பாக்குறோம்ல. கண்ணு மண்ணு தெரியாம காலு கால வச்சு குச்சி எடுத்து வச்சு பட்டையை கழட்டிட்டு அப்புறம் ஏன்டாக்கு இருக்குன்னு கேட்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஏன் நம்மளுக்கு என்ன சொல்லுது? சில இடத்துக்கு காப்பான் சினங்காப்பான், அங்கதான் அள்ளிடம் தானே. அதை எப்படி அடிச்சே நான் வேணா திருப்பி அடிக்க முடியாது. சின்ன பையன், இதே வீட்டுக்கார பெரிய ஆளா இருந்தாலும் அடிக்க மாட்டோம். ஏன் திருப்பி பிடிச்சாரு நம்மளால தாங்க முடியாது. அடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் பாருங்க ஏன்டா பண்ணின்னு கேட்போம். அப்ப அவன் சொல்லுவான், அம்மா நான் பண்ணல, பக்கத்து வீட்டு பையன் வந்து பண்ணிட்டான், அவன் கையில வாங்கி வச்சுட்டு அவனை அனுப்பிச்சிட்டேன். புரிஞ்சுதா? எந்த இடத்துல நம்ம லாஜிக் எப்படி ஏமாறுறோம் பாருங்க. இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதே மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க அந்த காலத்துல, உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தைய ஒரு கீரி பிள்ளை வளர்த்திட்டு இருக்கும் ஒரு அம்மாவுக்கு. இந்த அம்மா பாத்துக்க சொல்லிட்டு வெளியில போயிடுவாங்க. ஒரு பாம்பு வந்துடும். பாம்பு வந்து அந்த குழந்தைய கடிக்க பக்க தொட்டில போயிடும். இந்த கீரி என்ன பண்ணும்? அந்த பாம்பை கொன்னுரும். கொன்னோடனே வாயெல்லாம் பிளட், அதுக்கு பிளட்டு. அவங்க அம்மா வரும்போது கரெக்டா உள்ள ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா யாரை பாக்குறா? பாம்பெல்லாம் கொன்னுருச்சு. அது பொண்ணு குழந்தைய காப்பாத்திருச்சு. ஆனா அங்கிருந்து வர அம்மா தண்ணி கடவுள் தண்ணி எடுத்துட்டு போவா. அந்த கதை சொல்லுவாங்க. அந்த கதை இதெல்லாம் பாருங்க, நீ லாஜிக்கா இருக்கு திங்க் பண்ணி செய்யணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதைகளுங்க. அப்போ அவங்க அம்மா அங்கிருந்து வர்றா. வந்தோடனே அந்த கீரி பிள்ளையுடைய ரத்தத்தை பார்த்தோன்ன அவ என்ன புரிஞ்சுக்கிட்டா? ஐயோ குழந்தைய கடிச்சிருச்சு, என்னமா பண்ணிருச்சு, கீரி கொன்னுருவா. போய் பார்த்தா பாம்பு செத்து கிடக்கும். கீரினால் கொல்லப்பட்ட பாம்பு செத்து கிடக்கும். தொட்டுல குழந்தை அழகா தூங்கிட்டு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஏன் நமக்கு வந்துங்க இந்த அதாவது என்ன சொல்றது, அது இன்ஃபரன்ஸ் அப்படின்னு அதை வச்சுதான் நம்ம இன்ஃபர் பண்றோம். லாஜிக்ங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் இன்ஃபரன்ஸ். நீங்க வந்து ஒரு வேர்டு சொன்ன இப்ப லாஜிக். இப்போ நீங்க அந்த லாஜிக்கை கரெக்டா யூஸ் பண்ணணும்னா இன்ஃபரன்ஸ் டேட்டாவை கரெக்டா கலெக்ட் பண்ணணும். அப்புறம் தான் அந்த லாஜிக் இங்க அப்ளை ஆகும். இப்போ என்ன இன்ஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் இதுல உள்ள வந்தோடனே அந்த பையன்கிட்ட கேட்கணும், யாருடா இருக்குனா, ஏன் இப்படி ஆச்சு. அப்ப கலெக்டிங் த டேட்டாஸ். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு முடிவுக்கு வந்தா தட் இஸ் லாஜிக். இல்லைன்னா அதெல்லாம் என்னது?
illogic. So by collecting the data perfectly and come to a conclusion is known as logic. Without collecting the data, அல்லது சில சமயம் enough data collect பண்ணிருக்க மாட்டோம். டேட்டா கலெக்ட் பண்ணிருப்போம், தேவையான அளவுக்கு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணாம ஒரு முடிவுக்கு வந்துருவோம். That is known as illogic. இப்ப ரெண்டு வேர்ட் சொல்றேன். What do you mean by logic? What do you mean by illogic? இவர் என்ன சொல்றாரு, வெறும் ஒரே வேர்டு போட்டு போயிட்டாரு, ஸ்ருதி யுக்தின்ட்டாரு. What do you mean by யுக்தி? இட் இஸ் லாஜிக்னு பேரு. அப்ப எது லாஜிக்னு தெரியணும், எது இல்லாஜிக். எப்ப ஒரு லாஜிக் இருக்கும், ஒரு லாஜிக்னா பை கலெக்டிங் த டேட்டாஸ், அதாவது ஒரு முடிவு இன்ஃபர் பண்றதுக்கு முன்னால பாம்பு கடிச்சு கீரி குழந்தைய கடிச்சிருச்சுங்கிற அது இன்ஃபர் பண்றதுக்கு முன்னால அந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும், டேட்டாவை கலெக்ட் பண்ணிருக்கணும். அப்ப அது லாஜிக். அந்த அம்மா பண்ணது இப்ப என்னது, இல்லாஜிக். அந்த அம்மா அது மாதிரி செவுத்துல ஸ்கிரிபிள் ஆயிருக்கு அப்படின்னு அந்த அம்மா பட்டை பிடிக்கிறாங்களே, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்கணும், லைஃப்ல ரொம்ப தேவையான விஷயங்குது என்னன்னா எமோஷன்ல டப்புன்னு முடிவு எடுத்துருவோம். இட்ஸ் a very wrong thing. எதை நீங்க முடிவெடுக்கிறதாக இருந்தாலும் என்ன பாடம் கத்துக்கிறோம், ஐ மஸ்ட் கலெக்ட் எனஃப் இன்ஃபரன்ஸ். நான் ஒருத்தர் கேட்டேன், எனஃப் இன்ஃபரன்ஸ்னா அது முடிவெடுக்கிற அளவுக்கு எத்தனை இன்ஃபரன்ஸ் நமக்கு தேவையோ அத்தனை இன்ஃபரன்ஸ் நம்ம தேடணும். தேடித்தான் ஒரு முடிவெடுக்கிறோம் பாத்தீங்களா, தட் இஸ் நோன் அஸ் லாஜிக். புரிஞ்சுங்களா? இதோட எக்ஸ்பிளேஷன் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.